ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் பிரச்சனை புதுசாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பசுமை தோட்டம் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் பழவூர் மற்றும் கொண்டா நகரத்தில். இது 30 அடி ரோடுங்க. இந்த ரோடு வந்து இது 30 ஏக்கரில் பசுமை தோட்டம் அமைந்துள்ளது. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபுறமும் மரங்கள் இருக்குது. ரோட்டில் இருபுறமும் இது வாட்ச்மேன் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஃபுல்லாக வந்து 30 ஏக்கரும் கண்காணித்து வராங்க. வாட்ச்மேன் தங்குவதுக்கு தனி அறை இருக்குது. ஃப்ரெண்டில் ஆர்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் இருக்குங்க. எல்லா பக்கமும் டைமண்ட் ஃபென்சிங் இருக்குது. அதே மாதிரி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. பாதுகாப்பான இடங்க. இது தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 தென்னை மரம் சாலையில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 மரம் வச்சுருக்காங்க. மொத்தம் 30 ஏக்கரில் ஒரு 3500 மரம் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. 30 அடி ரோடு, மெயின் ரோடும். குறுக்கு ரோடு 23 அடியில் அமையப்பட்டுள்ளது. அதே மாதிரி 21 சென்ட்டுக்கு மேலே 23, 25 எத்தனை சென்ட் வேணால் பிரித்து எடுத்துக்கலாம். சென்ட்டுக்கு வெறும் 75,000 தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ரயில்வே நிலையத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 13 கிலோமீட்டர் நம்ம இடத்துக்கு வந்துடலாங்க. அதே மாதிரி ஜங்ஷன் பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் வந்துடலாம். இங்கே வந்து இபி ப்ரீ சர்வீஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம மரங்கள்லாம் தண்ணி பாய்க்காங்க. அதை அவங்களே பாய்ச்சிக்கிடுவாங்க. அந்த கிணறு பார்த்திங்கன்னா 26க்கு 36 பெரிய கிணறு. அதில் தான் தண்ணி பாய்ச்சிட்டு வராங்க. அதனால் வந்து தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறு மரங்கள் கொடுத்தா கூட வாங்கி நட்டு கொடுத்துருவாங்க. ஒரு அருமையான பசுமை தோட்டம். வெறும் உங்களுக்கு 15,75,000 21 சென்ட் வாங்கிக்கலாம். இந்த தோப்பு தேவைன்னா, இந்த பசுமை தோட்டம் தேவைன்னா நம்பர் கால் பண்ணுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக 13 கிலோமீட்டரில் ஒரு அருமையான தோட்டம். டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய தோட்டம். இடம் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, அதை பாருங்கள்.